ஒரு காலத்துல சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு பெரிய வாக்குவாத மாதிரி யார் அதிக சக்தி வாய்ந்தவர்கள் என்று போட்டி வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள். 2 பேரும் சக்தி காட்டுறதுல போட்டி ஆரம்பிச்சது. சிவபெருமான் தன்னுடைய உக்கிரமான ரூபத்துல நெருப்பும் பனியும் கலந்து ஒரு பெரிய புயலை வரவழைச்சாரு. வானமே நடுங்கி போச்சு. ஆனா கிருஷ்ணரோ ஒரு மெல்லிய சிரிப்போட எல்லையில்லாத சக்தியோட ஒரு பெரிய அண்டக்கடலை வரவழைச்சாரு. அந்த போர் களமே அமைதியா மாறிடுச்சு. 2 பேருடைய சக்தியையும் பார்த்து தேவர்கள் அசந்து போயிட்டாங்க. அவங்களுடைய பலம் ஒண்ணுக்கு ஒண்ணு நிறைவானதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அதனால யாரு ஜெயிச்சதுன்னு சொல்ல முடியலன்னு சொன்னாங்க. ஏன்னா சிவனுடைய அழிக்கிற சக்தி கிருஷ்ணனுடைய படைக்கிற ஞானத்துக்கு சரியா இருந்தது. 2 பேரும் சேர்ந்து தான் உலகத்தோட சமநிலையை காப்பாத்துனாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருடைய வேலையை நிறைவு செஞ்சாங்க. அதனால போட்டியில இல்ல, ஒற்றுமையில தான் உண்மையான பலம் இருக்குன்ற தேவர்கள் கத்துக்கிட்டாங்க. சிவபெருமானும் கிருஷ்ணரும் அவங்கவங்க இடத்துக்கு திரும்பி போனாங்க. அவங்களுடைய தெய்வீகமான வேலை அவங்களுக்கு சரியா இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தாங்க.